காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மேற்கூரை பூச்சானது பேர்ந்து விழுந்து ஆசிரியர் காயமடைந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன். அரசு பள்ளியோட மேற்கூரையானது பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதுல ஆசிரியர் காயமடைந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது மாணவர்களுக்கு எதுவும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? வணக்கம் ரவினா. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியான வைகுண்டபுரம் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் PS சீனிவாசன் மாநகராட்சி அரசு பள்ளியானது 1950ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளியாகும். இந்த பள்ளி வளாகத்துல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தாங்க. இந்த நிலையில அப்பள்ளி முழுமையாக சேதமடைந்து வருவதாகவும் அதே போன்று பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அந்த வகையில் இன்று வழக்கம் போல பள்ளி இயங்கி வந்த நிலையில பள்ளி வராண்டா பகுதியில் தமிழ் ஆசிரியர் ரமேஷ் என்பவர் செல்லும் பொழுது சிமெண்டால் பூசப்பட்ட மேற்கூரையானது இடிந்து விழுந்துள்ளது. இந்த விழுந்த விபத்தால் அவர் படுகாயமடைந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது அவசர சிகிச்சை பெற்று வராரு. மாணவர்கள் மத்தியில் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியிலும் இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக செய்தியாளர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர்கள் அதனை மறைக்கும் செயல்பாட்டில் தற்போது ஈடுபட்டு வராங்க. இது வெளியே தெரிந்தால் தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று ஒரு செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே போன்று உரிய அதிகாரிகள் வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்று ஆசிரியர்கள் கூறி வருவது செய்தியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல பள்ளி நடந்து கொண்டிருக்கும் போது ஆசிரியர் மீது இந்த மேற்கூரையானது இடிந்து வந்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நல்வாழ்ப்பாக அந்த பகுதியில் எந்த ஒரு மாணவர்களும் வராததால் ஒரு பெரும் அசம்பாவிதத்தை தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.